சர்மிளா, ஆளுநர் இப்ப அதிகாரபூர்வமான ஒரு அறிவிப்பை, மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை இல்லை என்பதை அவரிடம் விளக்கினேன் என்று ஆளுநர் மாளிகையின் செய்திக்குறிப்பின் மூலமாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் தாவேகா தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பாரா என்ற எதிர்பார்ப்பு இன்று காலையில் இருந்து எழுந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் இரண்டாவது முறையாக தாவேகா தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் அர்லேக்கரை நேரில் சந்தித்து சுமார் 40 நிமிடம் ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்கப்படும் என எதிர்பார்ப்பு ஏற்பட்ட சூழ்நிலையில் இப்போது லோக்பவன் தமிழ்நாடு பிரஸ் ரிலீஸ் என்ற தலைப்பில் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி தமிழக வெற்றி கழகத்திற்கு தனித்து ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இல்லை. அது குறித்துதான் அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது என்று ஆளுநர் மாளிகையின் செய்திக்குறிப்பின் மூலமாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு 107 சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் என 112 சட்டமன்ற உறுப்பினர்களே ஆதரவு இருக்கிறது. அறுதி பெரும்பான்மைக்கு தேவை 118. அந்த அறுதி பெரும்பான்மை தமிழக வெற்றி கழகத்திற்கு இல்லை என்பதுதான் தாவேகா தலைவர் விஜயிடம் இன்று காலையில் நடைபெற்ற சந்திப்பின் போது விளக்கப்பட்டது என்று ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். லோக்பவனில் இன்று வெளியிட்டுள்ள, தமிழக லோக்பவன் சார்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள அந்த அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் போதிய பெரும்பான்மைக்கான எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக தமிழக வெற்றி கழகம் இதுவரை ஆதரவு கடிதம் அளிக்கவில்லை. தமிழக வெற்றி கழகம் அளித்த அந்த 112 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவால் 5 ஆண்டுகள் நிலையான ஆட்சியை அளிக்க இயலாது என்பதால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தனி பெரும்பான்மை இல்லை என்பதால் அந்த பெரும்பான்மையை தமிழக வெற்றி கழகம் நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் மாளிகையின் செய்திக்குறிப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பாரா என்று நேற்று முதலே எதிர்பார்ப்பு எழுந்தது. ஏனென்றால் நேற்றே ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் அந்த கடிதத்தை, எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தோடு காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்களோடு அவர் சென்று நேரில் அளித்தார். அதன் பின்னர் இன்று காலை வரை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காத சூழ்நிலையில் இன்றே அவர் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் அங்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் இப்போது ஆளுநர் மாளிகையின் தரப்பில் அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த அறிவிப்பில் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழக கவர்னர் ஜோசப் விஜயை இன்று சந்தித்து பேசினார். அந்த சந்திப்பின் போது ஆளுநர் விஜயிடம் இது குறித்து மிக பெரும்பான்மையை